பிராண்டி செய்திகள். கோவை கோட்டையில் ஓட்டை. 10ல் 6 தொகுதிகள் திமுக வசம். செந்தில் பாலாஜி கொடுத்த அந்த ரகசிய லிஸ்ட். உற்சாகத்தில் முதல்வர் ஸ்டாலின். ரிசல்ட்டுக்கு முன்னாடியே ரெடியாகும் வெற்றி விழா. ஹலோ 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 மக்களே, இது உங்கள் லோக்கல் லேக்கா. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை மே 1, 2026. இன்னும் 3 நாள்ல நம்ம தமிழகத்தோட தலையெழுத்து மாறப்போகுது பாஸ். மே 4ஆம் தேதி ரிசல்ட் வரப்போற நிலையில இப்போ ஹாட் டாக் என்னன்னா அது கோவை நிலவரம் தான். கோவை நம்ம கோட்டைன்னு அதிமுக சொல்ல, இல்ல அது இனி உதயசூரியன் ஏரியான்னு செந்தில் பாலாஜி புது லிஸ்ட் கொடுத்திருக்காரு. இத கேட்டு முதல்வர் ஸ்டாலின் செம்ம குஷியாகிட்டாராம். இதோ அந்த 7 அதிரடி பொலிட்டிக்கல் அப்டேட்கள். கோவை தேர்தல் நிலவரம். 7 முக்கிய தகவல்கள். செந்தில் பாலாஜியின் ஸ்பெஷல் அசைன்மெண்ட். கரூர்ல இருந்து கோவைக்கு ஸ்பெஷல் டியூட்டிக்காக அனுப்பப்பட்ட செந்தில் பாலாஜி அங்கேயே முகாமிட்டு வேலை பார்த்தாரு. அவரே கோவை தெற்கு தொகுதியில வேட்பாளராவும் களமிறங்கியிருக்காரு பாஸ். 10ல் 6 நமக்குத்தான். முதல்வர் ஸ்டாலினை நேர்ல சந்திச்ச செந்தில் பாலாஜி தலைமரே கோவையில 10ல் 6 தொகுதிகள்ல திமுக தான் கன்ஃபார்ம் ஜெயிக்க போகுதுன்னு லிஸ்ட் கொடுத்திருக்காரு. அந்த பாசிட்டிவ் 6 தொகுதிகள் எவை? கோவை தெற்கு, கோவை வடக்கு, வால்பாறை, கிணத்துக்கடவு, பொள்ளாச்சி, சூலூர். இந்த 6 இடங்கள்ல திமுகவோட வெற்றி உறுதிங்கிறது தான் செந்தில் பாலாஜியோட ரிப்போர்ட். டஃப் ஃபைட் ஏரியாக்கள். மேட்டுப்பாளையம் மற்றும் சிங்காநல்லங்கு தொகுதிகள்ல திமுக அதிமுக இடையே பயங்கரமான போட்டி நிலவுதாம். அங்க நூலிழை வெற்றியை யாருக்குன்னு சொல்ல முடியலையாம். அதிமுகவுக்கு எது சாதகம்? வேலுமணியின் கோட்டையான தொண்டாமுத்தூர் மற்றும் கவுண்டம்பாளையம் தொகுதிகள் மட்டும்தான் இப்போதைக்கு அதிமுகவுக்கு சாதகமா இருக்குன்னு திமுகவே கணிச்சிருக்காங்க பாஸ். விஜய் மற்றும் பாஜக தாக்கம். கொங்கு மண்டலத்துல அதிமுக பாஜக கூட்டணி பலமா இருக்கிறது ஒரு பக்கம், தவகாவோட தாக்கம் இன்னொரு பக்கம்னு இருந்தாலும் அதை மீறி திமுக முந்துறதுதான் பெரிய விஷயமா பார்க்கப்படுது. கோவையில் வெற்றி விழா. ஒருவேளை கோவை மாவட்டத்துல மெஜாரிட்டி தொகுதிகளை திமுக ஜெயிச்சா ஒட்டுமொத்த தமிழகத்தோட தேர்தல் வெற்றி விழாவை கோவையிலேயே நடத்தலாம்னு ஸ்டாலின் பிளான் பண்ணிருக்காராம். கோவையில திமுகவோட இந்த தன்னம்பிக்கைய பாக்கும்போது நம்ம தளபதி விஜய் சார் ஒரு படத்துல சொன்ன அந்த மாஸ் டைலாக் தான் ஞாபகம் வருது பாஸ். ஒருத்தன் கோட்டையில இன்னொருத்தன் கொடி பறக்கணும்னா அவ சாதாரணமானவனா இருக்க முடியாது. இப்போ செந்தில் பாலாஜி கோவையில செஞ்சிருக்கிறது அந்த மாதிரி ஒரு மேஜிக் தான் பாஸ். செந்தில் பாலாஜி சொன்ன மாதிரி 6 தொகுதிகள் திமுகவுக்கு கிடைக்குமா, இல்ல வேலுமணி தன்னோட கோட்டைய காப்பாத்திப்பாரா? உங்க கணிப்பு என்ன? கமெண்ட் பண்ணுங்க. தமிழகத்தின் பரபரப்பான தேர்தல் களம் மற்றும் கோவை மாவட்ட அப்டேட்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்வோம், குயிக்கா சொல்வோம். This is Local Leka signing off. Keep watching. Bye bye. ஒரு விசில் போடுங்க பாஸ்.